என்ன சக்தி மாமா, வீட்டுக்காரம்மா போனதுலேருந்து ரொம்ப வருத்தமாக இருக்கியே. அவங்க போனதுக்கப்புறம் தான் யோகா ஹோம்ஒர்க் அடிச்சிருக்கு. கல்யாண பொறுப்பெல்லாம் அவங்க அண்ணன் உமர்கிட்ட கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வந்து சேர்ந்துருக்கு. ஆக மொத்தம் உங்கள் பக்கத்தில் தான் நல்லா காற்றடிக்குது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தலையை வந்துக்கிட்டு இருக்க. டேய் சும்மா தொண்ணான்னுக்கிட்டு இருக்கத, பேசாமல் போடா. உமர் பொண்டாட்டிகிட்டெல்லாம் இப்படி கோச்சிக்க மாட்டேங்கிறாரு. என்ன மட்டும் வீட்டில் எல்லாரும் ஆப்புனா போங்கிறீங்க. சந்தோஷமாக இருக்க பாரியா, காசு தான் கைக்கு வருது இல்லை. டேய் போடாங்கிறல. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த டைலாக் தவிர வேறு ஒன்றும் தெரியாது. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் போன்னு அடித்து வரட்டிட்டு இருக்கீங்க. அண்ணே ஞானமாம்மா, பையில் என்னது? இருடா, அண்ணன் வரட்டும்டா சொல்கிறேன். என்னது பேக்கில்? ஏண்டா அண்ணன் மட்டும் சொல்கிறேன்ல, என்னன்னு கேட்டா? ஞானா போன காரியம் முடிஞ்சா? வாங்கண்ணே. பிரச்சனை இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேண்ணே. ஏப்பா இதை அந்த தாய் பாதத்தில் வச்சிடு. சரி. ஏமா கல்யாணத்துக்கு தேவையான பணம்மா. அப்படியா? பணமா? எதுக்கு இம்பிட்டு பணம்? ஆனால் எல்லா கண்ட்ரோலும் கதிர்வேல் சார் கையில் தானே இருந்தது. அவன் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே நலையிறானே. அதுதான் ஞானத்தை விட்டு எனக்கு தெரிஞ்சவன்ட்ட வாங்கிட்டு சொன்னேன். தெரிஞ்சவர்கிட்டன்னா கடனாவா? ஏய், என் அண்ணன் கோடீஸ்வரன்டா. அவர் எதுக்கிட்ட போய் கடன் வாங்கணும்? காய் மாத்தா போய் வாங்கிட்டு வந்தேன். ரெண்டும் ஒன்று தானே? என்ன ஒன்று? காலையில் பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து அவனுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன். அது எதுவும் ஒன்றாயிருமா? பேசுகிறான். ஏன்னா இந்த கதிர்கிட்ட செக்கை வாங்கி கொடுத்தீங்கன்னா பேங்க்ல போய் பணத்தை மாற்றிட்டு அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துருவேன். ஆமாப்பா, அவன் எங்கே இருக்கான்? டேய் கதிரே. அவர் எங்க இருக்காரு? நீங்க இப்படி போனதா அவர் அப்படி போயிட்டாரு. எது போயிட்டானா? சரி விடு, அவனை வர்றது வரட்டான். நான் காலையில் வாங்கி தர்றேன், நீ பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொண்டு கொடுத்துரு. ஏன்னா அவன் நம்பி கொடுத்துருக்கேன். சொன்ன சொல்ல காப்பாற்றணும்ப்பா. சரி. ஏம்மா பணமெல்லாம் வந்துருச்சு, நல்லா எடுத்து செலவு பண்ணிக்க. பணப்பட்டு ஓடவ ஞானம் பார்க்கட்டான். அடி சக்க, ஞான மாமாவுக்கு காசா வந்து குவியுதே. முதல்ல ஒரு 27 லட்சம், இப்போ பையன் நிறைய இம்பிட்டு காசு. கலக்கல் தான். டேய் லூசாடா நீ. கல்யாண செலவுக்காக அண்ணன் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாரு, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இதில் எனக்கு என்னடா இருக்கு? கேனப்பேன் அண்ணே, மற்றதெல்லாம் சக்தியை பார்த்துக்க சொல்லுங்க. அண்ணே ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீயும் தான் பாரு, நம்ம வீட்டு கல்யாணம் தானே. ஏப்பா இருங்கப்பா, நான் சொல்றத கேட்குறீங்களா இல்லையா? நான் யோசிக்காம எதையும் சொல்ல மாட்டேன்ப்பா. ஞானா செலவெல்லாம் நீ பார்த்துக்க, மற்ற காரியத்தை சக்தி பார்த்துக்குவேன். ஆ ஆ அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ண்ணே. என்னப்பா? இந்த அறிவுகரிசியை தேவையில்லாமல் நம்ம விஷயத்தில் தலையிட வேணாம்னு சொல்லிடுங்க. கல்யாணம் தான் பேசியிருக்கோம்ல, அதை மட்டும் பார்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, ஆளுங்களை அனுப்பி அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் மிரட்டுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிடுங்க. தம்பி என்ன பேசுறிய? உங்க வீட்டு பையனுக்காக தானே ஐயா செய்யறா? அதை தாங்க வேணாங்கிறேன். அவங்க பண்றது பூரா கடைசியில் வேணா தாங்க வந்து நிற்குது. கல்யாணத்து கூட அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்கண்ணே. அப்படிலாம் நடக்கக்கூடாது. தெளிவாக சொல்லிடுங்க. இன்னொன்று, இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த வீட்டு சூழலையும் உங்கள் கௌரவத்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் நடக்கணும். நானே அவங்க கிட்ட பேசி விட்டுருப்பேன். அப்புறம் இந்த வீட்டு பொம்பளைங்களோட சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்தை கெடுக்க நினைக்கிறேன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். நீங்கள் சொன்னால் தானே சரியாக இருக்கும். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு நேராக பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கங்கண்ணா. அண்ணே, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அதுபடி தான் இந்த கல்யாணம் நடக்கணும். ஐயா சக்தி எப்படியெல்லாம் பேசுறான் பாத்தியா? ஏம்மா ஆக மொத்தத்தில் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணுங்கிற அக்கறையில் தானே பேசுகிறான். அவன் தான் என் தம்பி சக்தி. சந்தோஷமா இருக்குமா? ஏப்பா ஞானா,